வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்கவிருப்பது ஒரு முக்கியமான மூலம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் 1988 வெளியிட்டது. தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துக்கான இளம்பூரணர் உரை. ஆமா, திரு அடிகளாசிரியர் பதிப்பிச்சது. அதேதான். தொல்காப்பியம் இது தமிழ் மொழியோட தாய் இலக்கணம்னு சொல்லிடலாம். அதுலயும் சொல்லதிகாரம் சொற்கள் பத்தி தானே பேசுது. எப்படி உருவாகுது, பொருள் என்ன, எப்படி பயன்படுத்துறதுன்னு. ஆமா, ரொம்ப ஆழமா அலசுது. தொல்காப்பியத்துக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்ச பழைய உரைகள்ல இளம்பூரணர் உரைக்கு ஒரு தனி இடம் உண்டு. சரி, அவரோட பார்வையில தான் சொல்லதிகாரத்தை நம்ம இன்னைக்கு அணுக போறோம். ஓகே. அப்போ இந்த அலசலோட நோக்கம் என்னன்னு பார்த்தா, உங்ககிட்ட இருந்து கிடைச்ச இந்த குறிப்பிட்ட பதிப்போட சிறப்புகள் என்ன, இளம்பூரணர் சொல்லதிகாரத்தை எப்படி பார்க்கறாரு, அதுல இருக்கிற முக்கியமான இலக்கண கூறுகள், அப்புறம் உரையாசிரியர் மரபுல சில வேறுபாடுகள் இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பத்தி பார்க்கறது தான். ஆமா, முக்கியமா ஒன்னு சொல்லணும். இந்த மூலத்துல என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அது முக்கியம். ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றோம். நிச்சயமா. முதல்ல இந்த பதிப்பு ஏன் முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியும் பதிப்புகள் வந்திருக்கு. நமச்சிவாய முதலியார், அப்புறம் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், இவங்கெல்லாம் பதிப்பிச்சிருந்தாலும் தமிழ் பல்கலைக்கழகத்தோட நோக்கம் கொஞ்சம் வேற. என்ன அது? அதாவது பல சுவடிகளை ஒப்பிட்டு பார்க்கணும், பிழைகள் இல்லாம ஒரு செம்பதிப்பை கொண்டு வரணும். அதுதான் உங்க நோக்கம். அதுக்காக பதிப்பாசிரியர் திரு அடிகளாசிரியர் சென்ற உழைப்பு சாதாரணமானது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அவர் கரந்தை புலவர் கல்லூரியில வேலை செஞ்ச காலத்திலேயே அப்பவே இலக்கண நூல்கள்ல பிழைகள் இருக்குன்னு கவனிச்சிருக்காரு. ஓஹோ, அத பத்தி தமிழ் பொருள் இதழ்ல எழுதியிருக்கார் கூட. அப்போ அவருக்கு இதுல ஒரு ஈடுபாடு முன்னாடியே இருந்திருக்கு. அதனால தமிழ் பல்கலைக்கழகம் இந்த பொறுப்பை கொடுத்ததும் ரொம்ப ஆர்வமா ஏத்துக்கிட்டாரு. நிறைய மூலங்களை வச்சு ஆய்வு செஞ்சாரு. திருப்பாதிரி புலியூர் ஞானியார் மடம், திருவாவடுதுறை ஆதீன ஓலைச்சுவடிகள், அச்சுப்பிரதிகள், இது போக மத்த இலக்கண இலக்கிய நூல்களையும் துணைக்கு எடுத்துக்கிட்டாரு. இந்த ஆய்வுல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சதா சொன்னீங்களே, இளம்பூரணர் உரை பத்தி. ஆமா, அதாவது இளம்பூரணர் உரைனாலும் அதுலயும் சில பகுதிகள் காலப்போக்குல சிதைஞ்சிருக்கலாம், இல்லனா வேற யாராவது இடைச்சர்கள் செஞ்சிருக்கலான்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது எப்படி சொல்றது, உரையின் நம்பகத்தன்மை பத்தின ஒரு நுட்பமான பார்வை. சரி, அதே சமயம் அவர் ஒரு ஆசையும் பட்டிருக்காரு இல்லையா? தொல்காப்பியத்தோட எல்லா அதிகாரங்களுக்கும் கிடைக்கிற எல்லா உரைகளையும் இதே மாதிரி ஆய்வு செஞ்சு பல்கலைக்கழகம் வெளியிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. அது ஒரு பெரிய கனவு தான். இந்த புத்தகத்தோட அமைப்பை பார்த்தாலும் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. அந்த சுருக்க குறியீடுகள் அக, இளம், கலி, நன்னு, அப்புறம் நூற்பாயன்கள், உரை, குறிப்புரை, முக்கியமா சுவடி வேறுபாடுகள் வேன்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, ஆழமா படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். தெளிவா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ சொல்லதிகாரத்தோட உள்ளமைப்புக்கு வருவோம். பேர்லே இருக்கு, சொற்களோட இலக்கணத்தை பத்தி பேசுற அதிகாரம். ஆமா, சிம்பிளா சொன்னா அதுதான். இதுல பல இயல்கள் இருக்கு. என்னென்ன இயல்கள்? கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு இந்த மூலத்துல. ஓ, அதுல முதல் இயல் கிளவியாக்கம். அது சொற்கள் எப்படி ஒன்னா சேர்ந்து பொருள் தருதுன்னு சொல்லுது. இதுலதான் அந்த திணை பால் பாகுபாடெல்லாம் வருமா? ஆமா, உயர்திணை, அக்ரீணை பாகுபாடு, அப்புறம் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இந்த 5 பால் பாகுபாடு, வழு அதாவது இலக்கண பிழை, அப்புறம் வழுவமைதி. வழுவமைதின்னா அதாவது பிழை மாதிரி தெரியும், ஆனா சில காரணங்களால அதை ஏத்துக்கலாம். அதை பத்தியெல்லாம் இந்த கிளவியாக்கத்துல பேசுறாங்க. சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்போ இளம்பூரணர் உரையில இருக்கிற சில முக்கியமான இலக்கண கூறுகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? முதல்ல திணை பாகுபாடு. திணை நாம பொதுவா உயர்திணை அகிரிணைன்னு பிரிக்கிறோம். உயர்திணைனா மனிதர்கள், தேவர்கள், அகிரிணைனா மத்த உயிரினங்கள், பொருள்கள். இதுல தேவர்களையும் தொல்காப்பியர் உயர்திணையில சேர்க்கிறாரு. ஆனா இளம்பூரணர் ஏதோ ஒரு வேறுபாடு சொல்றதா சொன்னீங்களே? ஆமா, தொல்காப்பியர் தேவர்களை உயர்திணையா சொன்னாலும் நரகர்களை பத்தி அப்படி சொல்லலன்னு இளம்பூரணர் சுட்டிக்காட்டுறார். இது சின்ன விஷயம்தான், ஆனா உரையாசிரியர் எவ்வளவு நுணுக்கமா பாக்குறார் பாருங்க. சரி, இங்க இன்னொன்னு, திணைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பொதுவா சாதி, ஒழுக்கம், குலம்னு எல்லாம் சொல்றாங்களே. ஆமா, அப்படி பல அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா இளம்பூரணர் என்ன சொல்றார்னா, தொல்காப்பியர் அதை பொருள், அதாவது கேட்டகரி அல்லது ஆப்ஜெக்ட்ங்கிற அர்த்தத்துல தான் பயன்படுத்துறாருன்னு வாதிடுறார். அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு.
ஒரு நூற்பாவியே காட்டுற கிளவியாக்கத்துல வர்ற தானறி பொருள்வயிர் பன்மை கூறல் கிளவி 23ங்கிற வரிய சுட்டிக்காட்டி இங்க தொல்காப்பியர் தானறி திணைவைன்னு சொல்லல, தானறி பொருள்வைன்னு தான் சொல்றார். அதனால திணைக்கு பொருள்ங்கிற அர்த்தம்தான் சரின்னு சொல்றார். இது இளம்பூர்ணரோட ஒரு முக்கியமான விளக்கம். ஓ, இது ஒரு புது பார்வை. அடுத்து பால் பாகுபாடு 5 வகை சொன்னீங்க. ஆமா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அதுக்கு அடையாளமா வர்ற விகுதிகள், அதாவது கடைசி எழுத்துக்கள், அதை இளம்பூர்ணர் விளக்குறார். உண்டான்ல வர்ற எண், உண்டால்ல எள், உண்டால்ல யர், உண்டதுல தூ, உண்பனல ஆ, இந்த மாதிரி. இதுல எண்மனார், மொழிமனார் மாதிரி சில பழைய சொற்கள் பத்தியும் சொல்றார். அது எப்படி உருவாகுதுன்னு. எப்படி? உதாரணமா, எண்மனாருங்கிறது என்புங்கிற சொல்லோட கடைசி பகரம் போயிடும், நடுவுல மண் ஆறுங்கிற இடைச்சொல் சேரும், அப்படி சேர்ந்த வந்த வடிவம்னு சொல்றார். இது சொற்களோட வரலாறு எப்படி இருக்குன்னு காட்டுது. சில வித்தியாசமான பயன்பாடுகளையும் சொல்றாருன்னு படிச்சேன். பேடி வந்தார், நரகர் வந்தார் மாதிரியெல்லாம். ஆமா, அந்த மாதிரி வழக்குகளும் இருந்திருக்குன்னு பதிவு செய்றார். சரி, அடுத்ததா வழுவும் வழுவமைதியும். இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப முக்கியம். வழுவுன்னா இலக்கண பிழை, வழுவமைதினா பிழை மாதிரி தோணும், ஆனா ஏத்துக்கலாம். என்ன மாதிரி பிழைகள்? திணை வழுவு இருக்கு, அதாவது உயர்தனைக்கு சொல்ல வேண்டியதை அக்ரிணைக்கு சொல்றது. பசுவை அவன் வந்தான்னு சொல்றது. அதே மாதிரி பால் வழு, இடவழு, நான் வந்தாய், காலவழு, நேற்று சாவான், இப்படி பல வகை இருக்கு. ஆனா எல்லாமே தப்பு இல்லைன்னு சொன்னீங்க. அதுதான் வழுவமைதி. அதேதான், சில சமயம் இலக்கணப்படி தப்பு மாதிரி தெரியும், ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழல்ல அது சரி. அதான் வழுவமைதி. உதாரணமா, ஒருத்தர் ஒரு கேள்வி கேக்குறாரு, அதுக்கு நேரடியா பதில் சொல்லாம வேற மாதிரி சொல்றது. எப்படி? சாத்தா மதுரைக்கு போறியான்னு கேட்டா, இல்ல போகலன்னு சொல்லாம என் கால் வலிக்குதுன்னு சொல்றது. இதுக்கு உற்றுத்துரைத்தல்னு பேரு. இது இலக்கணப்படி சரியான பதில் இல்ல, ஆனா நடைமுறையில இது சரிதானே? ஆமா ஆமா, நாம இன்னைக்கு கூட இப்படிதானே பேசுறோம். அதேதான். இன்னொன்னு உருவது கூறல், நடக்க போறத சொல்றது. சரியா படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவேங்கிறது மாதிரி. இதுவும் ஒரு வகை வழுவமைதி தான். இந்த மாதிரி நடைமுறை வழக்குகளை இளம்பூர்ணர் இலக்கணத்துக்குள்ள எப்படி பொருத்தி பார்க்கறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அடுத்து சொல் வகைகள் எச்சவியல்ல வருதுன்னு சொன்னீங்க. ஆமா, 4 வகை சொல்றாங்க. இயற்சொல், இது எல்லாருக்கும் புரியுற சாதாரண தமிழ் சொல். சரி. அடுத்து திரிசொல், இது கொஞ்சம் படிச்சவங்களுக்கு மட்டும் புரியும், இலக்கியத்துல பயன்படுத்துறது. ஓகே. அப்புறம் திசைச்சொல், தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற மற்ற பகுதிகளில் இருந்து வந்த சொல். 4வதா வட சொல், சமஸ்கிருதம் மாதிரி மொழிகள்ல இருந்து வந்த சொல். இது நம்ம மொழியோட பன்முகத்தன்மையை காட்டுது. இது இல்லாம செய்யுளுக்காக சொற்களை மாத்துறது பற்றியும் சொல்றாங்க இல்லையா, விகாரங்கள்னு. ஆமா, செய்யுள் விகாரங்கள் 6 வகை. வலித்தல், மெலித்தல், விரித்தல், தொகுத்தல், நீட்டல், குறுக்கல். இது பெரும்பாலும் செய்யுளோட ஓசைக்காக செய்யற மாற்றங்கள். சரி, இப்போ வினை சொற்கள் பக்கம் போலாமா? வினையல்ல. வினையியல். இதுல முக்கியமா காலம் கற்ற வினைகள். இறந்த காலம் செய்தான், நிகழ்காலம் செய்கிறான், எதிர்காலம் செய்வான். இது தெரிஞ்சதுதான். இது இல்லாம குறிப்பு வினைன்னு ஒன்னு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுல காலம் வெளிப்படையா தெரியாது. அவன் நல்லவன், இதுல நல்லவன்கிறது ஒரு பண்பு தான், ஆனா அத வினை மாதிரி பயன்படுத்துறோம். அது குறிப்பு வினை. ஓ, அப்புறம் வினையச்சம். வினையச்சம்னா ஒரு வினை முழுசா முடியாம இன்னொரு வினையை எதிர்பார்த்து நிற்கும். படித்து வந்தான்ல, படித்துங்கிறது வினையச்சம். இளம்பூர்ணர் உரையில இது 9 வகைன்னு சொல்றாங்க. செய்து, செய்யு, செய்பு, செய்தன, இப்படி 9 வகையா? சரி, எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். ஆனா ஒரு வினை இத்தனை விதமா எச்சமா நிக்க முடியுமா? ஆமா. அடுத்து பேரியல், பேர் சொற்கள் பத்தி. இதுலயும் சுவாரஸ்யமான வகைகள் இருக்கு போல. இருக்கு. இயற்கை பொருள் பெயர் மலை, செயற்கை பொருள் பெயர் மணி, செஞ்சமணி. இதை விட முக்கியமானது ஆகுபெயர். ஆகுபெயர்னா ஒரு பொருளோட பெயர் அதோட தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு ஆகி வர்றது. நாம வெற்றின நட்டான்னு சொல்றோம், ஆனா நட்டது கொடிய. இலப்பேரு செடிக்கு ஆகி வருது. சரி சரி. இளம்பூர்ணர் உரையில நாழின்னு ஒரு உதாரணம் வருது. நாழிங்கிறது ஒரு அளக்கிற பாத்திரம், ஆனா அதால அளந்த அரிசிக்கோ நெல்லுக்கோ கூட ஒரு நாழி கொடுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆகுபெயர். புரிஞ்சுது. அப்புறம் விரவு பெயர்னு ஒன்னு சொன்னீங்க. ஆமா, விரவு பெயர்னா உயர்திணை அக்ரிணை ரெண்டுக்கும் பொதுவா வரக்கூடிய பெயர். சாத்தன் ஒரு ஆளுக்கும் பேர் வைக்கலாம், ஒரு மாட்டுக்கும் பேர் வைக்கலாம். சாத்தன் வந்தான்னு சொல்லலாம், சாத்தன் வந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ இடைச்சொற்கள், இடையல்,
இது கொஞ்சம் சிக்கலா இருக்குமா? சிக்கல் இல்ல, ஆனா அதுக்கு நிறைய வேலை இருக்கு. இடைச்சொல் தனியா வராது, பேரையோ வினையோ சார்ந்து தான் வரும். ஆனா பல அர்த்தங்களை தரும். என்ன மாதிரி? வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு எல்லாமே இடைச்சொல் தான். சும்மா வர்ற அசைநிலை சொற்கள் மண், தில், கொல் ஓசைக்காக வர்றது ஏ ஏ. உவமை உருபு போல. பிரிநிலை ஏகாரம் அவனே செய்தான். வினா ஏகாரம் நீயே செய்தாய். தேற்ற ஏகாரம் அதுவே சரி. எண்ணு பொருள் நிலனே நீரே தீரே. எதிர்மறை ஓகாரம் அவன் செய்வனோ. ஒளியிசை மண், கூறியதோர் வாழ்மண். இப்படி ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்கு. அடேங்கப்பா, ஏங்கிற ஒரே எழுத்துக்கு இத்தனை அர்த்தமா? அது வர்ற இடத்த பொறுத்து பொருள் மாறுது. ஆமா, சூழல் தான் முக்கியம். அம்மன்னு ஒரு சொல் வருதே. அது கேட்பவரோட கவனத்தை இருக்கிற ஒரு அசைச்சொல். பேச்ச ஆரம்பிக்கும் போது பயன்படுத்துவாங்க. ஏனான இன்னொரு இடைச்சொல் இருக்கு. அதுவும் வினை, குறிப்பு, இசை, பண்பு, எண், பெயர்னு பலதோட சேர்ந்து வரும். சரி, அடுத்து உரிச்சொற்கள். உரியல் இது பெரும்பாலும் செய்யுள்ல வரும்னு சொன்னீங்க. ஆமா, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் உரிய பண்பை உணர்த்தும். இசை, குறிப்பு, பண்பு இந்த மாதிரி. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, சில சமயம் ஒரு சொல்லுக்கே பல பொருள் இருக்கும். ஆமா, கடிங்கிற சொல்லுக்கு காப்பு, கூர்மை, விரைவு, விளக்கம், அச்சம், சிறப்பு, புதுமைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வர்ற இடத்தை பொறுத்து தான். கான்டெக்ஸ்ட் இஸ் கிங். அதே மாதிரி சில சமயம் பல சொற்கள் ஒரே பொருளை தரும். உதாரணமா? உரு, தவ, நனி இது மூணுமே மிகுதிங்கிற ஒரே பொருள் தான். உரு பசின்னா மிகுந்த பசி, தவப்பலனா மிகப்பல. இதுல ஒரு டெக்னிக் சொல்றாங்க இல்லையா, தெரியாத சொல்லுக்கு? ஆமா, ஒரு உரிச்சொல்லோட பொருள் தெரியலன்னா அதே பொருள்ல நமக்கு தெரிஞ்ச இன்னொரு சொல்ல வச்சு புரிஞ்சுக்கலாம். உருகால்னா என்னன்னு தெரியலையா, அதுக்கு இணையான மிகுகால் வச்சு புரிஞ்சுக்கலாம். நல்ல உத்தி. இன்னும் சில உதாரணங்கள் சொன்னீங்க. உரு, குரு, கெழு, பசப்பு. ஆமா, உருனா அச்சம், குரு கெழுனா நிறம், பசப்புங்கிறது நிற வேறுபாடு, சில சமயம் துயரம். தவ, நனி மாதிரி உருவம் மிகுதிதான். சரி, அடுத்து தொகைநிலை தொடர்கள். HDLல வருது. உருபுகள் மறைஞ்சு வர்றது. ஆமா, வேற்றுமை தொகை. மரம் வெட்டினான், மரத்தை. வினைத்தொகை ஊறுகாய், ஊறிய, ஊறுகின்ற, ஊறும் காய். பண்புத்தொகை செந்தாமரை, செம்மையாகிய. உம்மை தொகை இரவு பகல், இரவும் பகலும். அன்மொழி தொகை பொற்றொடி வந்தால், பொன்னால் ஆகிய தொடியை அணிந்த பெண். இதெல்லாம் நாம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். சரி, இந்த மாதிரி இலக்கண கூறுகள் இல்லாம வேறு சில விஷயங்களும் இருக்கு. மருவு வழக்கு மாதிரி. ஆமா, காலப்போக்குல சொற்கள் மருவி போறது. இல்லத்தின் முன்கிறது முன்றில் ஆகிறது. சோழ நாடு சோநாடு ஆகிறது. அடுக்குத் தொடர் பற்றியும் சொல்றாங்க. சொல்றாங்க. சும்மா அசைவுக்காக 2 தடவை சொல்லலாம் நன்று நன்றுன்னு. வேகத்தை காட்ட 3 தடவை சொல்லலாம் பாம்பு பாம்பு பாம்புன்னு. தகுதி வழக்குன்னு ஒன்னு இருக்கே, நாகரிகமா சொல்றது. ஆமா, அவையில சொல்லக்கூடாத சொற்களை மறைமுகமா சொல்றது. மலம் கழுவி வந்தேன்னு சொல்லாம கால் கழுவி வந்தேன்னு சொல்றது. இந்த மாதிரி நடைமுறை வழக்கங்களையும் இலக்கணம் பேசுது. இதுவரைக்கும் இளம்பூரணர் உரை வழியா நிறைய இலக்கண கூறுகளை பார்த்தோம். இப்போ உரையாசிரியர் மரபுல இருக்கிற வேறுபாடுகள். இளம்பூரணர் சொன்னது மட்டும்தான் 100க்கு 100 சரியா? அப்படி கண்டிப்பா சொல்ல முடியாது. முதல்ல, இளம்பூரணர் உரையிலே பல சுவடிகள்ல பாட வேறுபாடுகள் இருக்கு. அதை பதிப்பாசிரியர் திரு அடிகளாசிரியர் காட்டியிருக்கார். ஒரே நூற்பாவுக்கு உரையில சின்ன சின்ன வித்தியாசங்கள். அப்போ மத்த உரையாசிரியர்கள் சேனாவரையர், நச்சினார்க்கினியர் மாதிரி அவங்க நிச்சயமா சில இடங்கள்ல இளம்பூரணர்கிட்ட இருந்து மாறுபடுறாங்க. ஒரு நூற்பாவுக்கு இளம்பூரணர் சொல்ற பொருளை அவங்க ஏத்துக்காம வேற பொருள் சொல்லலாம். இல்லனா நூற்பாவோட பாடமே இது இல்ல, இன்னொன்னு தான் கூட சொல்லலாம். உதாரணம் இருக்கா? இருக்கு. இந்த மூலத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கு. அவ்வாய்ங்கிற ஒரு சொல் உருபே இருக்காதுன்னு சேனாவரையர் சொல்றாராம். ஆனா அந்த விஷயம் இளம்பூரணர் பார்த்த ஏடுகள்ல இல்லையா. இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கு. அப்போ ஒரே தொல்காப்பியத்துக்கு பல பார்வைகள் இருக்கு. இது பிற்கால இலக்கண நூல்கள்ல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? கண்டிப்பா. நன்னூல், நேமிநாதம், வீரசோழியம்னு பின்னாடி வந்த இலக்கண நூல்கள் உருவாக்கும் போது அவங்க தொல்காப்பிய உரையாசிரியர்களோட கருத்துக்களை கணக்குல எடுத்துக்கிறாங்க. சிலதை ஏத்துக்கிறாங்க, சிலதை மறுக்கிறாங்க, சிலதை புதுசா சேர்க்கிறாங்க. என்ன மாதிரி? உதாரணமா, எவன் மாதிரியான வினாப்பெயர்கள், வினைமுற்றுல வர்ற ஓம் ஈறு, ஏகார இடை சொல்லுக்கு இன்னும் அதினமான பொருள்கள் சொல்றது, இதெல்லாம் பிற்கால வளர்ச்சி. இது ஒரு தொடர்ச்சியான விவாதம் மாதிரி போயிட்டே இருக்கு. ஆக இந்த அலசல் மூலமா
தொல்காப்பியம் சொல்லதிகாரத்துக்கான இளம்பூரணர் உரையின் இந்த குறிப்பிட்ட பதிப்போட முக்கியத்துவத்தையும் அது உருவான பின்னணியையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அதே மாதிரி திணை, பால், வழுவமைதி, சொல்வகைகள், வினை, பெயர், இடை, உரிச்சொற்கள், தொகைநிலை தொடர்கள்னு சொல்லதிகாரத்தோட சில முக்கியமான இலக்கண கூறுகளை இளம்பூரணர் எப்படி விளக்குறார்னு பார்த்தோம். வெறும் பட்டியலா இல்லாம அதில் இருக்கிற நுட்பங்களையும் நடைமுறை வழக்குகளையும் அவர் எப்படி அணுகிறாருன்னு கவனிக்க முடிஞ்சது. அப்புறம் உரையாசிரியர் மரபில் இருக்கிற வேறுபாடுகள், காலப்போக்குல இலக்கணம் எப்படி விவாதிக்கப்பட்டு வளர்ந்து வந்திருக்குங்கிறதையும் இந்த மூலம் நல்லா காட்டுது. இதுல நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஒன்னு, ஒரு பழைய நூலை, அதுவும் இலக்கணம் மாதிரி நுட்பமான ஒரு நூலை பிழையில்லாம பதிப்பிக்கிறது எவ்வளோ பெரிய சவால். ஆமா. ரெண்டாவது, இலக்கணங்கிறது வெறும் விதிகள் மட்டும் இல்ல, அது மொழியோட இயல்பு, அது காலத்துல எப்படி மாறுது, அதை அறிஞர்கள் எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற ஒரு பெரிய கதை. சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. நாம இப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூலை பத்தியும் அதுக்கு எழுதப்பட்ட உரைகள் இருக்கிற இந்த மாதிரி நுட்பமான வேறுபாடுகள், விவாதங்களை பத்தியும் பேசுறோம். சரிதானே? ஆமா. இந்த டிஜிட்டல் உலகத்துல தகவல் பரிமாற்றம் இவ்ளோ வேகமா மாறிக்கிட்டு இருக்கிற சூழல்ல நாம அன்றாடம் பயன்படுத்துற தமிழ் மொழி மேல இந்த அறிவு, அதாவது இந்த இலக்கண அறிவு, இந்த வரலாற்று பார்வை, இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? இது நம்ம மொழி பயன்பாட்டை இன்னும் ஆழமாக்குதா, இல்லனா இது வெறும் ஒரு பழங்கால செய்தியா, ஒரு அகாடமிக் விஷயமா மட்டும் நின்றுடுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த விரிவான பார்வையில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி.